ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கன மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில போதகர் ஒரு வியாழக்கிழமை தான் என்கிட்ட பேசினாரு. அம்மா, நீங்க இந்த வாரம் கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? நான் இருக்க மாட்டேன். பாஸ்டர் தேவசுத்தம் அவர்களும் இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியத்துல இல்லையா? முக்கியமான ஒரு காரியம் அங்க இருக்கறனால அவரும் வர முடியாது. ஸோ இன்றைக்கு நீங்க தேவ வார்த்தையை கொண்டு வர முடியுமான்னு கேட்டாரு. முதல்ல சரிங்க பாஸ்டர், நான் முயற்சி பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு நான் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு வரும்படி இந்த நாளை வாய்ப்பு கொடுத்த போதகருக்காகவும் சபை மூப்பர்களுக்காகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஏழை விதவை 2 பணம் போட்டோன்னே கர்த்தரோட பார்வைக்கு எப்படி தெரிஞ்சுச்சான்? அவளால் இயன்றதை அவர் செய்தார். ஸோ கர்த்தர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைக்கிறதும் என்னால் இயன்றதை செய்ய முடியாத தான் கர்த்தரை என்னை இங்கே அழைச்சி வந்திருக்காருன்னு கர்த்தர் நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த வாசிக்கப்பட்ட அந்த பகுதியை நம்ம தெரிந்து கொள்றதுக்கு கர்த்தர் நம்மளோட கூட பேசும்படியாக தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தகப்பனே சுவாமி ராஜா, இந்த வேலையில ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசும்படியாக கர்த்தாவே நீங்க அழைச்சி வந்திருக்கிறீங்க. என்னோடு கூட என் சகோதரரும் கர்த்தாவே, பிள்ளைகளும் கூட கர்த்தாவே உடைய சமூகத்துல கூடியிருக்கும் போது கர்த்தர் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீங்க அதை நீங்க பேசுங்க. கர்த்தா உள்ளத்திலே கர்த்தாவே உண்மை இருக்க விரும்புகிறேன்ல தேவன் ஆண்டவரை, நீர் கர்த்தாவே உம்முடைய நாம பிரசாபம் பண்ண முடியாது, உம்முடைய நாம மட்டும் மகிமைப்பட முடியாது கர்த்தாவே. இந்த வேலையில ஆண்டவரை நீர் இந்த எங்க மத்தியில ஊழியம் பண்ண முடியாது உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அடியாளை மறைத்து நீர் பேசும் வெளிப்படும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். என் ஆண்டவர் ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த வேலையில இந்த பகுதியை ரொம்ப குறைவு தான். நான் ஒரு முறையோ 2 முறை மட்டும்தான் இதை குறித்து நான் போதகர்கள் ப்ரீச் பண்றதை நான் கேட்டிருக்கேன். பல முறை பல மாதிரி ப்ரீச் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது ஒரு சாதாரணமான ஒரு கதையா தான் நமக்கு தோன்றுறது. ஏன் இதை நம்ம பெரிய காரியமா யோசிச்சு பார்க்குறோன்னா, இதுல பெரிய சத்தியங்கள் அடைஞ்சிருக்கிறத கர்த்தர் என்னோட பேசினதை நான் இதுல ஞாபகப்படுத்த நான் விரும்புறேன். பாருங்க, ஒரு தலைப்பு இன்னைக்கு பேச அந்த தலைப்பு என்னன்னா இரக்கமுங்க. இரக்கம்ன்றது நம்ம நம்ம உடன் பிறக்கும் போதே நம்மளோட கூட பறந்துருக்குது. எப்படி தெரியுங்களா? ஆண்டவர் எப்படி நம்ம மனுஷனை படைக்கும் போது அந்த அவரோட சொந்த மூச்சை ஊதி நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். அந்த மனுஷனை உயிர்ப்பித்ததுனால தான் அவன் நடமாடுகிற ஜீவ ஆத்மாவானான் என்று ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவருடைய குணம் என்னன்னு சொல்லிட்டு சங்கீதம் 86:15 எடுத்து ஒருவர் வாசிங்க. அவர் எப்படிப்பட்டவரா? இரக்கம் நிறைஞ்சவர் பாருங்க. அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். சோ என்ன, அவரோட மூச்சு நம்மளுக்குள்ள வரும்போது நம்மளுக்கு அந்த குணாதிசயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டவங்க பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொண்டு தான் நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கனி கொடுக்கிற தன்மை, கனி கொடுக்கிற காரியங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுல தயவுன்னு ஒண்ணு இருக்கும். மத்தவங்க கிட்ட எப்படி தயவு காண்பிக்கிறதுன்றத இயேசு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? முதல் மனுஷனை உண்டாக்கும் போதே அவரோட மூச்சு நமக்குள்ள ஊதி நம்மளை உயிர்ப்பித்ததுனால அவரோட குணாதிசயங்கள் நம்ம மத்தியில காணப்படணும்னு நம்ம யோசிக்கிறோம். இதுல என்னன்னா ஐஸ்வர்யவான் மட்டும்தான் போட்டிருக்கே தவிர அவன் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையான்னு என்றது யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? ஆனா கீழே பாத்தீங்களா, லாசருன்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கறோம். அதை அந்த பேரை நம்ம கிறிஸ்தவ மத்தியில நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? வேதத்துல அநேகரோட பேர் அந்த மாதிரி லாசருன்னு வந்திருக்கு. அப்ப சொல்றாங்க, அவன் ஏன் அப்படி இந்த ஐஸ்வர்யன் அப்படி நடந்து கொண்டான்னு சொன்னாக்க, அவன் ஒருவேளை தேவனோட அன்பு ருசி பார்க்காதவனா இருந்திருக்கும். அதனால அவனால அன்பு செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சில பேர் வாக்குவாதம் பண்றதை நான் பார்த்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் உண்டாக்கும் போது கர்த்தர் என்னன்னா அவரோட சொந்த மூச்சை ஊதி நம்மளை உயிர்ப்பித்ததுனால யாருக்கும் இரக்கம் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இடமும் இல்லை. பாருங்க, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மிருகங்களுக்கு அவர் அந்த மாதிரியாக செய்யல. மிருகங்கள் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, மிருகங்கள் உண்டானது, அதுங்களும் போது மண்ணில் மறைஞ்சு போகுது. ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை. அவரோட மூச்சு நமக்குள்ள இருக்கிறதுனால அவரோட குணாதிசயங்கள் நம்ம மத்தியிலே காணப்படுகிறது. அதனால நம்ம அந்த இரக்கத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறவங்கள தான் காணப்படுறோம். பாருங்களேன். ஸோ இரக்கம்னு சொல்ற சமயத்துல பார்க்க போனா இரக்கம்ன்றது பல வழிகளில் நம்ம பார்க்குறோம். பாருங்க, இப்போ ரொம்ப வேணா கொஞ்சம் முந்தி நம்ம ஜெபத்துல கடந்து வந்தது போல நம்முடைய தேசங்கள் மத்தியில சண்டை போடுற காரியங்கள் நடந்து கொண்டு தான் இன்றைக்கு மட்டும் இல்லை. நீங்க சங்கீதம் 122 பார்த்தீங்கன்னா, எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். 6வது வசனத்துல பார்ப்போம். ஏன்னு சொன்னா அந்த நாள்ல இருந்தே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
அநேக சுத்தி இருக்கிற அநேக தேசங்கள் சண்டை போட்டுக்கொண்டு தராங்க. இதன் மத்தியில் இஸ்ரவேல் தேசம் இருந்து கொண்டு தான் இருக்குது பாருங்களேன். அநேகம் பேர் அந்த தேசத்தை விட்டு ஓடி போனாலும் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் அவங்க எதிர்ல இறக்குறவங்களோட அந்த எண்ணிக்கையை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கேட்க முடியாத ஒரு சங்கதியா தான் இருக்குது. இவ்வளோ பேர் மரிச்சு போய் கொண்டே இருக்கிறாங்களா ஆண்டவரை, உயிரிழந்து கொண்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு இரக்கம் பிறக்கத்தான் செய்யுது. ஆனால் தன்னோட தேசத்தை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக அவங்க யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த நேரத்தில் அவங்க இறக்கத்தை காமிச்சா அவங்க சொந்த தேசத்தை சொந்த மக்கள் இழந்து போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இரக்கம்ன்றது வந்து ஒரு அப்பாற்பட்ட காரியமா அவங்களுக்கு தோன்றதோ இல்லையோ, நமக்கும் தோன்றது தான். இரக்கம் என்ற காரியம் வந்து அந்த எதிரில் இருக்கிறவங்க மறிக்கிறவங்கள பார்த்து நம்ம இறக்கப்படுகிறவங்களா காணப்படுறோம் பாருங்க. ஸோ இந்த நம்ம படிச்ச இந்த காரியத்துல வந்து நம்ம என்னத்தை பார்க்கறோம்னா, அவன் வந்து ஒரு ஐஸ்வர்யவான்னு சொல்லப்படுற ஐஸ்வர்யா ரிச் மேன். இங்கிலீஷ் நம்ம அதெல்லாம் வச்சிட்டோம். ரிச் மேன் சொல்லும்போது அவனுக்கு எல்லா விதமான ஒரு ஒரு குறைபாடு இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து வந்தான். அவன் எப்படி வாழ்ந்து வந்தான்னு சொன்ன 19 அதிகாரத்துல பின்னால கடைசி பாகத்துல சம்பிரம்னா ஒரு குறை இல்லாம சகலமும் நிறைந்தவனாய் வாழ்ந்து வந்தான்னு சொல்லி அவனோட ஸ்டோரி அங்க காணப்படுது பாருங்க. சோ அந்த சம்பிரமாய் வாழ்ந்தான்னு சொல்லும் போது அவன் தன்னை பட்டுமே அவனுக்கு இருந்துச்சு உண்மைதான். ஆனாலும் தனக்கு தூரமா இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க பார்க்க மறந்து போனான் பாருங்க. ஒரு தரித்திரன், அவங்க வாசல் அருகே இருக்கிற தரித்திரன் அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அவன் தரித்திரனோட சூழ்நிலை என்ன தெரியவே இல்லை பாருங்க. சில சமயத்துல வந்து ஒரு சிலர் வந்து வியாதியா இருப்பாங்க. நான் முந்தி வேலை செய்யற இடத்துல முந்தி அந்த கம்பெனியில பார்ப்பேன். ஒரு அந்த சூப்பர்வைசர் வந்து சொல்லுவாரு, ஏன் இன்னைக்கு ரொம்ப குறைவான ஒரு தாக்கெட் போட்டுருது, குறைவா செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நான் காய்ச்சலோடய நான் மருந்து சாப்பிட்டு வந்தேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாள் தான் எம்சி போட்டேன், நான் திருப்பி எம்சி போட்டேன்னா அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருனாக்கா, அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, நீங்க வந்து வேலைக்குன்னு வந்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கணும், ஏன்னா என்னோட மேல் அதிகாரிகளுக்கு நாங்கள் பதில் சொல்லணுமே, அப்படி கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிற வேண்டிய சூழ்நிலை அந்த அதிகாரிக்கு இருக்கும் பாருங்களேன். ஆனா அவருக்குன்னு காய்ச்சல் வரும்போது தான் அது தெரியுங்க. தலைவலியும் காய்ச்சலும் அவங்கவுங்களுக்கு வந்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செஞ்சு அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் பசியா இருந்திருக்க மாட்டான். பசி என்பது அவனுக்கு அறியாம இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அவன் அந்த லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து, வாசல் அருகே சொல்ற சமயத்துல நம்ம யோசிக்கணும். வந்து அவங்களோட வாசப்படி கதை திறந்து இருந்திருக்க மாட்டான். கண்டிப்பா ஒரு கேட் கம்பவுண்ட் இருக்கும், அதுக்கு வெளியே இருந்திருப்பான். ஏன்னா அவன் பருக்கள் நிறைந்தவனாய், அதாவது அதுல காணப்படுது பருக்கள் நிறைந்தவனாய். அதாவது பருக்கள் சொல்ல புண்கள், நம்ம இந்த ஜோப்போட இதுல நம்ம பார்த்திருக்கோம். பருக்கள் புண்கள் நிறைந்தவனாய் அவன் வாசல் அருகே அவன் இருந்திருக்கான். எத்தனையோ முறை அவன் அவனை கடந்துட்டு போயிருப்பான். அந்த ஐஸ்வர்யன் கடந்து போயிருப்பான், பார்த்திருப்பான். ஆனாலும் என்ன செய்யலாம், அவன் கண்ணுக்கு அது தெரியவே இல்லை. அது ஒரு பெருசான காரியமா தெரியலையா, அவனுக்கு சகலமும் இருக்கு. ஸோ அவனோட சூழ்நிலை அவன் கண்டுகொள்ள விரும்பவும் இல்லை. ஸோ அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, அப்படி கடந்து போகிற சமயத்தில் அவன் கண்டுக்காம இருந்ததை அவன் அதை பார்க்கல. தன்னால என்றதை தனக்கு நம்மள இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, ஜீவனை காப்பாற்றி கொள்றதுக்காக அவன் என்ன செய்வானா, ஆசையா இருந்தானா அவனோட மேசையின் கீழும் துணிக்கைன்னா, இப்போ நம்ம மேசில் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பிடும்போது சிந்துற காரியங்கள் தான் துணிக்கைன்னு சொல்லப்படுகிறது. அந்த சிந்தன காரியங்களை என்ன செய்வாங்கன்னா, அதை கூட்டி எடுத்து ஒரு பக்கத்து கொண்டு போட்டுருவாங்க, அல்லது ஒரு குப்பை மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போட்டுருவாங்க. அதுல வந்து தன் பசி அவன் ஆசையா இருந்தானா பாருங்க. ஸோ அந்த ஐஸ்வர்யவன் வந்து அவனோட பசி அறிஞ்சு கொள்ளவும் இல்லை, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு யோசிக்கவும் இல்லை. ஸோ அவன் என்ன செய்வான், அப்படிதான் வீசப்படுகிற வேச பொருளை கூட அவனோட உணவாக ஏற்றுக்கொண்டு அவன் வாழ்ந்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. ஸோ இப்படியாக அவங்க வாழ்ந்து வந்த காலத்துல ஒரு நாள் அவங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா, 2 பேருக்குமே மரணம்னு வருது. எல்லாருக்கும் மரணம் வரும்ல, அந்த மாதிரி அவங்களுக்கும் மரணம்னு ஒண்ணு வந்துச்சு. லாசருக்கும் மரணம் வந்துச்சு, அந்த ஐஸ்வர்யவனுக்கும் மரணம் வந்துச்சு. மரணம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப அவன் அந்த ஐஸ்வர்யான் என்ன செஞ்சான், அந்த ரிச் மேன் என்ன செஞ்சாரா, அவர் வந்து ரொம்ப பாதாளத்துல வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டு போச்சு. நமக்கு தெரியாது, அவனுக்கு அதுதான் அந்த ஐஸ்வர்யன் ஒருத்தனால வந்த தண்டனையா, அல்லது அவனோட வாழ்க்கை முழுதும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது வந்த காரியமா தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு இங்க சொல்லப்படலை. ஆனாலும் அவன் வேதனைப்படுகிற அந்த சூழ்நிலையில தான் வந்து அவனை அப்ப எப்பதான் திரும்பி பார்க்கறான், கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த லாசரு, இந்த கஷ்டப்பட்டு வேதனையோடு தரித்திரனாய் வாழ்ந்த அந்த லாசரு ஆபிரகாம் அடியிலே ஆறுதல் அடைஞ்சு கொண்டிருந்தானா. ஸோ அதை பார்க்கும்போது அவன் என்ன சொன்னானா, 24ஆம் வசனம், அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருன் விரலில் நுனி தண்ணீரை, அவர் நுனி விரல்ல தண்ணி எடுத்தா எவ்வளோங்க படும், நுனி விரல்ல தண்ணி பட்டா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 2 இல்லை 3 சொட்டு கிடைக்கும் இல்லையா, அதுக்கு மேலே கிடைக்காது. என்னோட தொண்டை நினைக்கிற மாதிரி அவனை விட சொல்லுங்க, நீங்க எனக்கு இறங்குங்க. இறக்கம்ன்ற அந்த வார்த்தை எங்க வருதுன்னு சொன்னா,
மறிச்சதுக்கு அப்புறம் வேதனைப்படும்போது மட்டும்தான் அந்த இரக்கம்னு ஒண்ணு வருது பாருங்க. ஸோ இறங்கி அந்த சொட்டு தண்ணீர என்னோட நான் அந்த இடத்துல நான் படுற துன்பத்தின் மத்தியில என் நாவு தாகம் அடையிற அளவுக்கு அந்த சொட்டு எனக்கு நான் என்னோட தொண்டையில விடும்படியாக அவர்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாமோட வேண்டிக் கொள்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு பாருங்க 25வது வசனத்துல. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தால், உன்னோட நன்மைகளை நீ அனுபவிச்சார். நீ அடுத்தவங்கள பார்க்கவே இல்லை. உனக்கு கீழே இருக்க அந்த தரித்திரனை நீ நோக்கி பார்க்கவே இல்லை. அவனுக்கு இறங்கவும் இல்லை. ஸோ அதனால நீ உன்னோட நன்மைகளை நீ அனுபவிச்சுட்ட. ஸோ அந்த லாசரு வந்து ரொம்ப துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிச்ச ஒரு மனுஷனாக காணப்பட்டான் பாருங்க. துன்பத்தின் அனுபவிச்சதுனால இன்னைக்கு அவன் ஆறுதலோடு இருக்கிறான். அது அந்த துன்பத்தை சகிச்சு கொண்டு அவன் அந்த இடத்துல இருந்து அதை ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு வந்து அவன் ஆறுதல் படுத்தப்பட்டு அவன் வந்து இருக்கிறான். ஆனா அவனோட கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதற்கு அவருக்கு பதிலுக்கு என்னென்ன பேசுறாரு அந்த 36ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து உணர்றான் வந்து நான் அனுபவிக்கிற துன்பம் வேற யாரும் அனுபவிக்கக்கூடாது. அப்பதான் வந்து சுவிசேஷோட நினைவுகள்லாம் அப்பதான் வருது பாருங்களேன். நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, ஒருத்தர் அழிஞ்சு போறது தேவனோட சித்தம் இல்ல. அதெல்லாம் அப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அது வந்து என்ன ஆச்சுன்னா டூ லேட். அப்ப அவன் சொல்றாரு, உங்களுக்கும் பரதேசிக்கும் அந்த பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பிளவுகள் இருக்கு. நீ வந்து இந்த இடத்துக்கோ அந்த இடத்துக்கோ வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க பேச முடியாது. ஸோ அதனால வந்து இதுக்கு வேற ஒன்றும் 26வது வசனத்துல, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு, அங்கே நீ நினைச்சாலும் அது நடக்க போறதில்ல, கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது. ஸோ அதுக்கு இதுக்கும் பெரும் பிளவு ஆயிடுச்சு. நீங்க மறிச்சிட்டீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் உயிரோடு இருக்கிற காலம் மட்டும்தான். உயிரோடு இருக்கிற காலத்தை நீங்க கடந்து வரும்போது நீங்க என்ன நீ அந்த நாளிலே வந்து நீங்க மனம் திரும்பி ஒருவேளை வந்து இந்த இரக்கம், அன்பு, நம்ம முதல்ல வாசிச்சோம்ல ஆண்டவரோட குணாதிசயங்கள், இதை நீங்க வெளிப்படுத்தியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம தயவு ஒருவேளை பெற்றிருப்பீங்க. ஆனா இதுல சொல்லப்படலை. பெற்றிருப்பீங்கன்ற நோக்கத்துல நீங்க வந்து இனிமே அந்த மாதிரியான காரியங்களை யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்ற சமயத்துல அவர் அப்பதான் யோசிக்கிறாரு, நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பப்படுறேன், என்னை போல யாரும் கஷ்டப்படக்கூடாது. என்னை போல வந்து யாரும் அந்த இதை என்னோட சகோதரர்கள் இன்னும் எவ்வளவு பேர் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்லும்படி யாராவது நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் ரொம்ப மன்றாடி. அப்பதான் வந்து அந்த வேதனை அடிக்கிறது. அப்பதான் வந்து ஒரு ஒரு மனம் திரும்புதல் அப்ப வருது. காலம் கடந்து ஒரு மனம் திரும்புதல் வருது பாருங்களேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நம்ம வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5வது அதிகாரம் 4ஆம் வசனம் ஒருவரை வாசிங்க. ஸோ லாசரு வந்து ரொம்ப துயரப்பட்டான் பாருங்க. ஸோ அவரோட அந்த மனுஷனை நம்ம பருக்கில் வந்து அவனோட இருக்கிற புண்களை வந்து நாய் வந்து நக்கிற்று என்று அதுல பாக்குறோம் பாருங்க. அந்த எந்த அளவு வலி வேதனையை அவன் அடைஞ்சான், அவன் துயரப்பட்டான், ரொம்ப துயரப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? ஆறுதலை கொடுத்தாரு. அந்த துயரத்துல இருந்து ஒரு ஆறுதலை கொடுத்தார். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த இடத்துல வந்து இரக்கத்தை அவன் நினைச்சிருந்தான்னு சொன்னா அவருக்கு தேவ இடத்துல ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி அங்க வேதம் அப்படிதான் அதைதான் சொல்லுது பாருங்க. நீ இரக்கம் செய்தா நீ இரக்கத்தை பெற்றுக்கொள்வேன் அந்த இடத்துல, இல்லையா? ஆனா இரக்கம் செய்ய முடியாது. நம்ம வந்து பாருங்க, பொதுவா இப்ப நம்ம மத்தியில ஓகே நம்மளால வந்து நம்மளுக்கு முன்பாக ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. ஆனா நமக்கு அப்படி கொடுக்குற ஒரு வசதி இல்லைன்னு சொன்னாலும் உள்ளான இருதயத்துல வந்து அவனுக்கு உதவி செய்யணுமே, அந்த மனுஷிக்கு உதவி செய்யணுமே, அந்த அந்த மனுஷனுக்கு உதவி செய்யணுமேன்ற அந்த உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னா, தேவன் நமக்கு கொடுத்த அந்த அந்த பரிசுத்த ஆவியின் அந்த ஏவுதல் நிமித்தம் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு வந்து அந்த காரியம் வந்து ஒரு இரக்கத்தன்மை நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு அது உதவி செய்யணும், நம்மளால இயன்றதை செய்யணும்னு சொல்ற அந்த அந்த காரியம் வந்து அவங்களுக்குள்ளார கர்த்தர் பேசுகிறவரா இருக்கிறார் பாருங்க. ஸோ அந்த இரக்கத்தை கர்த்தர் இன்னொரு காரியத்துல பேசுறாரு பாருங்க. நீதிமொழிகள் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் ப்ரோவர்ப்ஸ் 14:31.
ம். ஸோ அந்த தரித்திரனுக்கு உதவி செய்கிறவன் யார கனம் பண்றான்னா, தேவனை கனம் பண்ணுகிறானாம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ உதவி நம்மளால இயன்றத நம்ம செய்யும்போது. அதனால தான் நீங்க பாருங்க, அ நம்ம சொல்றோம், நம்ம கிறிஸ்துமஸ் சமயத்துல தான் நெறைய ஹோம்ஸ்க்கு நம்ம குடுத்து உதவி செய்றோம். நெறைய ஹோம்ஸ் நினைவு கூர்றோம். நல்லது செய்றோம், நல்லது. நம்ம சபையில நெறைய செய்றோம். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். வருஷ கடைசி ஆனா நெறைய ஹோம்ஸ்ங்களுக்கு கொண்டு போய் உதவி செய்றது, அவங்களோடு கூட ஒரு நாள் உணவு உட்கொள்றது. கொஞ்ச நாளுக்கு முந்தி கூட மெதடிஸ்ட் பெண்கள் வந்து நம்பட என்ன இடமா? கிளைங்கள? ஷெக்கினா ஹோம். ஷெக்கினா ஹோம் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு உணவு குடுத்து, அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை குடுக்குற ஒரு நல்ல ஒரு பங்கு அவங்க செஞ்சாங்க. நானு குரூப்ல நான் பார்த்தேன். ஆ நானு பெண்கள் கூட்டத்துக்கு போற காலத்துலேருந்து இந்த ஷெக்கினா ஹோம் பத்தி எனக்கு தெரியும். கொஞ்சம் அந்த நாள்லலாம் வந்து கட்டடம் கட்டி கொண்டிருந்தாங்க. ஆனா ஆட்கள் இன்னும் உள்ள பிரவேசிக்கல. ஆனா இப்ப இருக்கிறாங்க. அன்னைக்கு சபைகள் இப்படியாக செய்து செய்து கொண்டு வருகிறாங்க மத்திய சபையில. இப்ப நம்மோட சபையும் அதில பங்கெடுக்கிறாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம செய்றோம். நம்ம மட்டும் செய்யலங்க. இத வந்து ஒரு முறை வந்து இந்த காரியத்த குறித்து நானு ஒரு முஸ்லீம் சகோதரர்கிட்ட நான் பேசினேன் பாருங்களேன். இப்ப நாங்கலாம் உபவாசம் எடுக்கிற சமயத்தில, ஆ ஆண்டவருக்கு எங்களுக்குள்ள ஒரு ஒப்புரவுதல், ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு தான், ஆண்டவரே நானு செய்ற அந்த உபவாச ஜெபத்தை கர்த்தரு கேளுங்கன்னு சொல்லி, ஆண்டவருக்கும் எங்களுக்கும் தான் வந்து ஒரு உபவாசம் நாங்க எடுக்கிறோம். யாரும் எங்கள வந்து கட்டாயப்படுத்தி உபவாசம் இருக்கணும். கண்டிப்பா உபவாசம் எடுக்கணும். யாரும் எங்கள கட்டாயப்படுத்துறதில்ல. ஆனா, நான் பார்க்குறேன் அவங்க ஆளுங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, கட்டாயப்படுத்தி அப்படியே மீறி சாப்பிட்டா அவங்கள போலீஸ் புடிச்சுட்டு போயிரும். கடையில பார்த்தாங்கன்னா போலீஸ் புடிச்சுட்டு போயிரும் அவங்கள. ஸோ அந்த மாரி இருக்குதே. ஏன் அவங்கள கட்டாயப்படுத்துறீங்க? ஏன் அந்த மாரி இந்த மாரியான சட்டம் உங்களோட சமுதாயத்தில இருக்குது? அப்படின்னு சொல்லி நான் அவர்ட்ட பேசினேன். அப்ப அவர் சொன்னாரு, "இல்ல பணக்காரா இருக்கிறவங்களுக்கு பசின்னா என்னன்னே தெரியாதுங்க. பசின்னா என்னன்னு தெரியும். எப்போதும் நல்லா சாப்பிட்டு, நல்லா சந்தோஷமா எப்போதும் இருக்கிறாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு பசி என்னன்னு தெரியல. ஆனா ஏழைகள், பட்டினியா இருக்கிற ஏழைகளோட பசியோட துயரம் என்னன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் எல்லாரும் கண்டிப்பா வந்து அந்த நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ, அதனால நாங்க அத கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா அது எந்த அளவுக்கு அது உண்மையான சங்கதின்னு எனக்கு தெரியாது. அதுதான் அதோட பதிலான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றத கேட்டு நான் கொஞ்சம் பார்த்தேன். ஓகே அதுல ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்கு. மத்தவங்களோட பசிய வந்து அனுபவிச்சு தெரிஞ்சு கொண்டு, அந்த பசியோட கஷ்டம் என்னான்றத உணர்ந்து கொள்றதுக்காக எல்லாரையும் வைக்கிறாங்க. அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் தான். ஸோ அந்த அந்த தரித்திரனோட அந்த கஷ்டமும், அந்த துன்பமும் அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சிருந்தானா, அவனுக்கு உதவி செய்யணும்னு யோசிச்சிருந்திருப்பான் இல்லையா? இரக்கம் செய்யணும்னு யோசிச்சிருந்திருப்பான் இல்லையா? ஆனா அவன் அது செய்யாதனால அவனுக்கு தண்டனை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம 25வது வசனத்துல நம்ம பார்க்குறோம் பாருங்க. அடுத்ததாக இன்னொரு வசனத்த நம்ம வாசிக்கும்போது, ஆம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 42லேருந்து 46 வரை ஒரு ஒரு வாசிங்க. பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்றார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதிபலமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்றார்கள். அப்பொழுது அவர் அவருக்கு பிரதிபலமாக, மிகவும் பெரியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதுதாங்க ஆண்டவர் வந்து பேசுற ஒரு காரியம். சிஷ்யர்கள் மத்தியில பேசிக் கொண்டிருந்த ஒரு காரியம். ஆண்டவர் நீங்க எப்ப ஆண்டவர் நீங்க பசியா இருந்தீங்க? நான் பசியா இருந்தேன். எனக்கு நீங்க எதுவும் எனக்கு நீங்க பசி ஆற்றல. நான் குளிரா இருந்தேன். என் குளிர் போக்க நீங்க எதுவும் செய்யல. ஸோ நான் வந்து அவர் சொல்ற அந்த வரிசைய நம்ம வாசிச்ச அந்த காரியங்கள நம்ம பார்த்தோம் இல்லையா? மத்தேயு 25வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்படிலாம் இருக்கும்போது அவரு என்ன சொல்றாரு? ஆனா பார்க்க போனா அந்த டாபிக் வந்து வேற ஒரு காரியத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனாலும் இது இதோட இணைஞ்சிருக்கிறதுனால ஒரு இரக்கத்தின் மத்தியில அவரு இரக்கம் என்பதை எப்படி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக, மனுஷர் மத்தியில எப்படி இரக்கத்த காண்பிக்கணும்னு சொல்லி அவரு பா காண்பிக்கிற அந்த காரியத்தினால இதோட இணைச்சு நான் அத சொல்ல ஆசைப்படுறேன். அப்ப அவரு இந்த சிறியரில், அதாவது தேவை உள்ள அந்த சிறியரில், அந்த தரித்திரன போல, தரித்திரன் என்பவன் என்ன தெரியும்? ஹோம்லெஸ். இந்த மாரி நெறைய பேர் ஹோம்லெஸ்ல இருக்கிறாங்க தெரியுங்களா? வீடு இல்லாம, கஷ்டத்துல, ப அவங்களுக்கு போத்திக்கிறது கூட இரவில போர்வை இல்லாத, எங்கேயாவது ஒரு பக்கத்து ஒரு மூலையில ஒடுங்குறவங்க உலகத்துல நெறைய பேர் இருக்காங்க. நம்ம நெறைய சங்கதிகள நம்ம வாசிக்கிறோமோ இல்லையோ எனக்கு தெரியல. சில சங்கதி நான் கேள்விப்படும்போது, நான் பார்ப்பேன். நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்குது. நம்ம மலேசியா தேசத்துல நமக்கு ஒரு குறைவு இல்ல தான். ஆ ஆனாலும் சில தேசங்களில வந்து
இந்த துன்பம் அவங்க படுற சமயத்துல அவங்க எப்படி இருந்திருக்கும், அவங்களுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் நான் யோசிச்சு சில சமயத்துல பார்க்கறது உண்டு. ஆனாலும் இயன்றதை செய்கிறதுக்கான அந்த அந்த இயல்புவ நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும். நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் உதவி செய்ற ஒரு காரியத்த எங்களுக்கும், எங்க திருச்சபைக்கும், எங்கள் மக்களுக்கும் நீங்க கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க முடியுது. அதே சமயத்துல செய்யறதுக்கான முயற்சியும் நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படி இருக்கிற சமயத்துல அந்த சின்னவங்களுக்கு நீங்க செய்யும்போது யாருக்கு செஞ்சீங்கன்னா எனக்கு செஞ்சீங்க. வேற யாருக்கும் செய்யல. அந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்க செய்யும்போது அதை நீங்க எனக்கே செஞ்சீங்க. ஸோ அவருடைய இரக்கத்து நிமித்தம் அவர் கண்ட அந்த ஒரு காரியம் பாருங்க. ஸோ இந்த நாள் தொடர்ந்து ஒரு நீதிமொழிகள் 19வது அதிகாரம் வசனம் 17. ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பான். நம்ம ஆண்டவர் எப்பயாவது நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரா? வாங்கியிருக்கிறாருங்களா? ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஆண்டவர் நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்கிறாருன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஸோ என்ன செய்வார்னா அவரு திருப்பி நம்மளுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்றாருங்க நீதிமொழிகள் புஸ்தகத்துல. ஸோ இதை நான் வாசிக்கிற சமயத்துல வந்து கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோமா, எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு யோசிக்கிற சமயத்துல இந்த மாதிரியான காரியங்களை ஏழைக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கும் போது நம்மளோட ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு, நம்மளோட துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவியை ஒரு நம்ம நாடும்போது ஆண்டவர் இந்த மாதிரியான காரியத்தை நமக்கு திருப்பி அதிகமா கொடுக்குற தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆண்டவர் என்னோட கூட பேசினார் பாருங்களேன். ஆனா இந்த 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 பகுதியை நான் ஏன் எடுத்தேன்னு சொன்னா, ஏன் இது அதிக நாள் எனக்கு ஒரு உறுத்தலா இருந்துச்சு. ஏன் நம்ம தடுத்துனா இருக்கிறவங்க கொடுக்குற அந்த காரியங்கள் வந்து எல்லா சமூகத்தினரும் காணப்படுதுங்க. இப்ப முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற சமூகத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். நான் டிவியில சில சமயத்தில் நான் பார்ப்பேன். ஒரு சிலர் வந்து வேணா பேர் புகழுக்காக அல்லது அவங்களோட மகிமைக்காக கொடுக்குறாங்களோ இல்லையோ, அது நமக்கு தேவையில்லாத சங்கதி. ஆனாலும் மன இறக்கத்தோட செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. மதர் தெரீசா வந்து அவங்க வந்து கொல்கத்தால வந்து அந்த குஷ்டரோகியர் மத்தியில ஊழியம் செய்யணும்னு அவங்கள யாராவது அடிச்சாங்களா? அவங்க அவங்க தேசத்துல சந்தோஷமா இருந்தாங்களே. அவங்க ஒரு நன், அவங்க ஒரு கன்னியாஸ்திரி. அவங்க வந்து அவங்க ஊர்லயே சந்தோஷமா இருக்கலாமே. ஏன் அந்த ஊருக்கு வந்து செய்யணும்? அவங்களோட மனது இருக்குங்க. தேவன் கொடுத்த மனது இருக்கும். அவங்க தேசத்தை விட்டு வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த ஊர்ல குஷ்டரோகிகளை யாருமே கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒட்டக்கூடிய ஒரு வியாதி பாருங்க. ஆதி திருச்சபைகளை பார்க்கும்போது கூட அது ஒரு சபிக்கப்பட்ட வியாதி. அதை வந்து புறம்பாக்கி வச்சிருப்பாங்க, சேர்க்க மாட்டாங்க ஜனங்கள் மத்தியில. மோசே வந்து அந்த 40 நாள் பயணத்துல இருக்கும்போது கூட அந்த மாதிரி யாருக்காவது ஒரு குஷ்டரோகம் வந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு அவங்கள தண்டி வச்சிருவாங்க. அந்த பாளையம் வந்து போகாது, மூவ் பண்ணாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அந்த வியாதியை வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வியாதியா, அது மற்றவங்களுக்கு தொற்றக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. அதே போல அந்த மாதிரியான குஷ்டரோகிகள், தள்ளப்பட்ட ஒரு குஷ்டரோகி மத்தியில அவங்களோட மனதுருக்கத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அநேகர் வந்து மதர் தெரேசா பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளும் பார்த்துட்டு நிறைய சங்கதியை நாங்கள் படிச்சு அறிஞ்சிருப்போம். அவங்களோட மனதுருக்கம் அப்படியா இருக்கும்போது நம்மளோட மனதுருக்கத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்மளோட சிந்தனைக்கு நம்ம அனைவர்கிட்டையுமே நான் இதை விட்டுறேன். நான் அதிக நேரம் பேசும்படியாக உடைய சமூகத்தில் நான் வரல. நான் சிறிய காரியம் கர்த்தர் உங்களோட கூட பேசணும்னு சொல்லி நான் விரும்பி இந்த காரியத்தை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து நான் வச்சேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களோட கூட பேசுவாராக. இந்த சிறிய ஒரு ஷார்ட்டான மெசேஜோட தான் நான் உங்க மத்தியில வந்து நிற்கிறேன். கர்த்தர் உங்களோட பேசியிருப்பா இருந்தா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தலைவணங்கி ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் அப்பா பூர்ண சத்தியமுடைய தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு மூச்சை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய மூச்சை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே, எங்களால் என்றதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் சாமி. எங்க திருச்சபை கர்த்தாவே சுசாமி அப்படியா கர்த்தாவே கடந்து வர எங்க திருச்சபை மக்களையும் திருச்சபையிலே கர்த்தாவே இருக்கிற எல்லாவித பங்கையும் கர்த்தர் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்க வட்டாரத்தை உதவி செய்யுங்க. எங்க மாநிலத்துக்கு உதவி செய்யுங்க. எங்க தேசத்துக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்துக்கு மகிமையா கர்த்தாவே சுசாமி ராஜா ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உம்முடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்க எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட இந்த நேரம் வரைக்கும் எங்களோடு கூட பேசினதுக்காக உங்க நாங்கள் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. அப்பா நான் உங்களுக்கு கடன் கொடுக்கிறவர் என்று சொல்லுது பணத்தால் அல்ல சுவாமி ராஜா, மன உருக்கத்தால் நாங்கள் கடன் கொடுக்கும்போது அதிகமான மன உருக்கத்தை உம்மிடத்துல நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சுவாசிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் அப்படியே கர்த்தாவே செய்வேன் என்று சொல்லி கர்த்தாவே இந்த வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி கர்த்தா வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரை. அப்படியாப்பட்ட ஒரு வழி கர்த்தாவே வாசலே கர்த்தாவே எங்களுக்கு திறந்து விட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரை. உடைய நாமத்துக்காக கர்த்தாவே சுசாமி ராஜா நாங்கள் இதை செய்யத்தக்கதாக ஆண்டவர் எங்களோடு கூட ஆவியான
தன்னுடைய ஏவுதல் உள்ள இருந்த ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும்படியா ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவரே சாம்ராஜா, நீர் கர்த்தாவே சாம்ராஜா, இரக்கத்தை குறித்து பேசுகிற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரை. ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தாவே, இரக்கத்தை நிமித்தம் என்னென்ன காரியங்களா என்னென்ன அற்புதங்களாம் செய்தீர் என்று இந்த சுவிசேஷத்துல நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரை. அப்பா, எங்களால் என்றதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய கிருபையும் இரக்கமும் வழிநடத்தலையும் தரும்படி உம்முடைய கருத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. கர்த்தரை எங்களோடு கூட பேசுங்க, எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்தி மாறாதன்பை இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டி செபிக்கிறோங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.